வணக்கம். திரும்பவும் நம்ம ரவி டிடிஎஸ் அவர்கள் சிறு கலந்துரையாடல். வணக்கம் சார். வணக்கம் ஜி. இப்போ என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா இஃப்தார் நோன்பு. விஜய் ராயப்பேட்டாவில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல ரோட் ஷோவாக வராரு. அந்த ஹாஸ்பிட்டல் சைட்லலாம் கிட்டத்தட்ட இந்த மெட்ரோ ட்ரெயின் அந்த பக்கம்லாம் உள்ளே நுழையிறாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம படம் ரிலீஸ் அப்போ எப்படி ஒரு அடிதடி அந்த மாதிரி எல்லாம் அப்படி போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் என்னென்னா, இந்த படம் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அதாவது இஸ்லாமியர்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஜய் இந்த படத்தை நடிச்சிருக்காரு அப்படின்னு. அப்போ அவங்க தந்தை, அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன சொன்னார்னா, அதாவது இதுக்கு பிரதிபலனாக நாங்கள் ஒரு இஸ்லாமியராக விஜயை வச்சு ஒரு படம் எடுத்து நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு அப்போ சொன்னார். அது நேற்று நிறைவடைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங், நிஜ வாழ்க்கையில் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த இஃப்தார் விருந்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அழகாக தன்னிச்சையாக சகோதரத்துவத்தை கொண்டாடுற மாதிரி நடக்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயம். இப்போ நம்ம வீட்டிலலாம் பிள்ளையார் சதுர்த்தி நடக்கிற மாதிரி, தீபாவளி நடக்கிற மாதிரி ஒரு இது நடக்கணும். அப்படித்தான் அது இத்தனைக்கும் அது அமைதி மார்க்கங்கிறதுனால இன்னும் சாஃப்டாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பொலிட்டிசைஸ் பண்ணுறதும், நான் உன்னுடைய சகோதரன் நான் குல்லா போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், மோடி அதை போடாமல் இருக்கார். இன்னி வரைக்கும் அவர் அந்த குல்லா போடுற விஷயத்த பண்ணதே கிடையாது. ஆனால் இஸ்லாம் சகோதரர்கள் எந்த அளவுக்கு மோடியோடு இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா அம்மா இதே மாதிரியே பெரிய பேனர்ஸ் வைக்கும்போது அவங்க இந்த இது போட்டுக்கிட்டு, ஹிஜாப் மாதிரி போட்டுக்கிட்டு நின்றதை வைத்து பெரிய அளவில் விமர்சனம் இருந்தது. இவங்க முஸ்லீம்களை அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ ஜெயலலிதா பண்ணால் அவமானப்படுத்துறது, திமுக பண்ணால் வாழ்த்துறது, மோடி பண்ணலைன்னா அதை விமர்சிக்கிறது, அப்படிங்கிற மாதிரி அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த இஸ்லாத் கதாபாத்திரமாக விஜய் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நினைவு தெரிந்து நான் விஜய் படங்களை பார்த்த வரை திரைப்படத்தில் அவர் மதத்தை கலக்காமல் இருந்திருக்கிறது தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். துப்பாக்கி படம்ங்கிறதுலையும் ஒரு பிரச்சனை ஏன் வந்ததுன்னா, அது ஏதோ இஸ்லாத் சகோதரர்களுக்கும் விஜய்க்கும் வந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் நினைக்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும். 2006க்கு முன்னாடி எஸ்சிவிங்கிறது இவங்க தொடங்குறாங்க. பூமாலைன்னு வச்சது, அப்புறம் குங்குமம் பத்திரிகை வாங்குறாங்க, அப்புறம் எஸ்சிவின்னு தொடங்குறாங்க. கேபிள் கனெக்ஷன்ஸ் இவங்க கண்ட்ரோல் யாரு, சுமங்கலிங்கிறது தயாநிதி அண்ட் கலாநிதி மாறன் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. எல்லா பக்கமும் ஒன்று பாட்டணும்னா அவங்க தான் காட்டுவாங்க, இல்லைன்னா அவங்க காட்டாத எதுவும் உங்களுக்கு வராது. இன்றைக்கி ரிப்பப்ளிக் டிவி உங்கள் வீட்டுக்கு வராது. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு கேபிள்குள்ளே போனீங்கன்னா தனியாக டிஷ் வச்சா எது வேணாலும் வராது. அந்த மாதிரி செலக்டிவாக கொண்டு வருவாங்க. இன்றைக்கும் அது நடக்குது. அதாவது நீங்கள் என்ன பார்க்கணுங்கிறத அவங்க தீர்மானிப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இத்தனைக்கும் இன்றைக்கி டிசிசிஐ பொறுத்த வரைக்கும் அது தனியாக ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. துப்பாக்கி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த படம் விஜய் டிவிக்கு விற்கப்பட்டது. அதாவது 2006 to 2011 கலைஞர் ஆட்சி வந்த உடனே திரைப்படம் கண்ட்ரோல் பூரா ராமநாராயணன் மூலமாக திமுக வசம் போகுது. தயாநிதி மாறன் கண்ட்ரோலில் இருந்தது, டோட்டலாக இருந்தது, அவர் கையை விட்டு போகுது. பெரிய திரைப்பட நடிகர்களுடைய படங்கள் மட்டும் சன் டிவியில் விற்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சன் டிவியோடு இருந்தது கூட புறந்தள்ளப்பட்டு சிவாஜி படம் 2008 கலைஞர் டிவி கிட்ட போகுது. இது தயாநிதி மாறனுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. இவரது துப்பாக்கியில் அதை மத கலவரமாக இவங்க தான் உருவாக்குறாங்க. என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் பத்திரிகைகளை படித்து ஒரு பாமரனாக எனக்கு இருக்கிற சந்தேகம் தான். யாராவது என்னை அறிவுறுத்தி திருத்திட்டாங்கன்னா நான் ஆமாங்க தப்பு தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கிரியேட் பண்ணது சன் பிக்சர்ஸ். ஸோ இந்த துப்பாக்கி படத்தை வெளியில் வரக்கூடாத அளவுக்கு பண்ணுறாங்க. படம் இவங்களுக்கு விற்கப்படலை. அதுக்கப்புறம் எங்கே சமரசம் ஆச்சுங்கிறது தெரியாது. அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் ஹிட் ஆகுது. இந்த இஃப்தார் பார்ட்டியில் இவங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே, அதாவது தேவையில்லாமல் இஸ்லாத் சகோதரர்களை, கிறித்துவ சகோதரர்களை, இந்து சகோதரர்களை பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு, இங்கே நடக்கிறது எல்லாம் வணிகம் வணிகம் வணிகம், பணம் பணம் பணம், ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம், இவ்வளவுதான். நாளைக்கு இவங்க இந்த மதத்தை திரைப்படங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க, வணிகத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. நாளைக்கு இவங்களோ இவங்களை சார்ந்த மற்றவர்களோ, ஏற்கனவே ஒரு பேரரசர் இருக்காரு, அவங்களுக்கு கீழே 12 குறுநில மன்னர்கள் இருக்காங்க, வெவ்வேறு சாதியை சார்ந்தவர்களாகவும் அவங்க இருக்காங்க. நாளைக்கு சாதி சண்டையாகவும் இதை உருவாக்குறதுக்கு இவங்க தயங்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு முற்றுப்புள்ளி வேணும்.
இஸ்லாம் சகோதரர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவ சகோதரராக இருந்தாலும் கிறிஸ்மஸாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் வாழ்த்துக்களை தெரிவித்தேங்கிறதோட நிறுத்திக்கோங்க. ஏற்கனவே எங்கள் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், ஆனால் ஓணத்துக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிப்பார். அதாவது ஒரு அவதாரத்துக்கு தெரிவிப்பார், மீதி அவதாரங்களுக்கு தெரிவிக்க மாட்டார். இதுவே எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த விஷயங்கள்லேருந்து வெளில வாங்க விஜய். நீங்கள் திராவிட கழகத்தை அப்படியே காப்பி பண்ணுங்க. எனக்கு என்னன்னா நீங்கள் டிட்டோ காப்பி பண்ணணும். எல்லாமே பெரியார் ஈவே ராமசாமி ஐயா அவங்களை கூப்பிட்டு வர்றாரு, நீங்கள் நீட்டை எதிருங்க, நீங்கள் மும்மொழி கொள்கையை எதிருங்க, மாநில சுயாட்சி, அப்படியே டிட்டோ காப்பி பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் டிட்டோ காப்பி பண்ணீங்கன்னா திமுக ஆதரவு வாக்குகளை தான் பிரிப்பீங்க, அதிமுக தொந்தரவு வாக்குகளை தான் நீங்கள் பிரிப்பீங்க. வேற எதையும் உங்களால் பிரிக்க முடியாது. தயவு செஞ்சு செய்யுங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து வெளில வாங்க. இப்படி பண்ணாதீங்க. எந்த ஒரு போனா போகுதுன்னு வந்தவன், போகிற போக்கில் வந்தவன் இவெல்லாம் கேள்வி கேட்டாலும் இங்கே தான் காட்டமாக கேள்வி கேட்கப்படுது. வேற யாருக்கிட்டையும் கேள்விகள் காட்டமாக கேட்கப்படலை. விஜய் என்னைக்காவது ஒரு நாள் ப்ரெஸ் மீட்டிங் வருவாருன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா என்னைக்காவது வந்து எழுதி படிக்க தெரியாமல் நேராக பார்த்து பேசுவாருன்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மதத்தை கலக்க துவங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆயிடுது. நாளைக்கு நீங்கள் சாதியை கை வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன் வரும்னா 12 குளிர் மன்னர்கள், பேரரசர் அப்படின்னு ஒரு செட்டப்பில் இருக்கீங்க. தயாநிதி மாறனுக்கு கரெக்டுன்னு தெரியறது கனிமொழிக்கு தெரியாது, கனிமொழி ஆராசாவுக்கு கரெக்டுன்னு தெரியறது கலாநிதி மாறனுக்கு தெரியாது. இப்படி ஒரு ரூட்டுக்குள்ளே போகிறீங்க. இது ஆபத்தை கொண்டு போய் விடும். இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இன்னி வரைக்கும் உங்களுக்கு ஒன்று சொல்ல முடியும், விஜய் ஒரு மத ரீதியான கதாபாத்திரமாக நடித்து இதுவரைக்கும் நான் எந்த திரைப்படங்களும் பார்க்கல. அதனால் அவர் வந்து நல்ல ஒரு இஸ்லாத்துனதுக்கு அப்புறம் அதில் நல்ல இஸ்லாத்து கெட்ட இஸ்லாத்து நல்லவன் தானே, கிறிஸ்துவன்னா நல்லவன் தானே, அதில் என்ன இருக்கு பெரிய விஷயம். அப்போது அதை மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரை. இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை இப்போ இந்த மாதிரி இஸ்லாம் நோன்புல கலந்துக்கிறாருன்றது கூட அவருக்கு நம்ம அறிமுகம்ன்றது பாஜகவில் வந்த பிறகு தான் நமக்கு ஒரு அறிமுகம். அது வந்த பிறகு அவர் அதில் கலந்துக்கிறாரு, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் விஜய்ன்றது திரைத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடத்துக்கு மேலே இருக்கார். நீங்கள் சொல்கிறீங்க எதையுமே அவர் இஸ்லாம் பற்றி எதுவும் கோட் பண்ணல, மத விஷயத்தை திரைப்படத்தில் ஒரு புகுத்தலை, அப்படியே அதை கரெக்டான கூட புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் அவர் திரைத்துறையில் இருந்து கூட ஆனால் இது வரைக்கும் இந்த கலந்துக்கல. அப்போ இப்போ இஸ்லாம் சகோதரர்களே எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி பார்ப்பாங்க? ஏன் கேட்குறேன்னா, அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் உங்களுக்கு இஸ்லாம் நண்பர்களாக தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவங்களாம் யார்? ஏன் நீங்கள் அதுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு விஜயே சொல்கிறாரு. ஒரு தேர்தலில் சைக்கிளில் வந்துட்டு வாக்கு போட்டார். எதுக்காக அதை பண்ணார்? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக எழுதினாங்க. டீசல் விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு, பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு, அதனால தான் அவர் அதை பண்ணுறாருன்னு. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் அல்லது எடுத்துரைக்கின்றவர்கள். அவர் ஒன்றும் பொம்மை இல்லை, அவருக்கு அறிவு இருக்குது, திறன் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் சொல்லிக் கொடுக்குறவங்க சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. இப்போ அன்னைக்கு வந்து அஜித்தும் சைக்கிளில் வந்தார், விஜயும் சைக்கிளில் வந்தார். விஜய் தனக்கு வேண்டும் போது இந்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காரு. இஃப்தாருக்கு இன்னைக்கு வராருங்கிறது நீங்கள் ஒரு கேள்வியாகவே கேட்குறீங்க. சைக்கிளில் அவருக்கு ஓட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? 2004 அவர் உயிரோடு இல்லையா? 2006 தேர்தலையோ 9 தேர்தலையோ அவர் உயிரோடு இல்லையா? ஏன்ப்பா இந்த இந்த 21 தேர்தலுக்கு மட்டும் அந்த மாதிரி அவர் வரணும்? அவசியமே இல்லாத ஒரு விஷயம். சரி, பெட்ரோல் விலையினால தான் நாடு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னால் நாடு கேட்கும், ஒத்துக்கிறேன். இன்றைக்கி பெட்ரோல் விலை 2.5 வருஷமாக குறையிலையே, அதிகமும் ஆகலை, குறையவும் இல்லையே. எந்த பொருளினுடைய விலை எதனால் குறைஞ்சிது? ஆட்டோ விலை குறைஞ்சுதா? ஆட்டோக்காரன் உங்களுக்கு ஏற்றிட்டு போனால் என்ன சொல்லுவான்? சார் பெட்ரோல் விலை இஷ்டத்துக்கு ஏறி இருக்குது சார், நான் ஒன்றும் பண்ண முடியாது, 20 ரூபா சேர்த்து கொடுங்கன்னுவான். இன்றைக்கி 2.5 வருஷமாக ஏறலையே. அப்போ அதுக்கு நீங்கள் எங்கேருந்து வருவீங்க? அப்போ அழிக்கிறதுக்கு வருவீங்க, ஆக்கிறதுக்கு வர மாட்டீங்களா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கலாம். ஆனால் அவர் வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் நிறைய ஒத்துமை இருக்குது சார். சானஸ்டாக சொல்கிறேன். தன் வேலையை தான் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்க 2 பேர்கிட்டையும் இருந்தது. தேவையில்லாமல் இவங்களை சீண்டி தான் எம்ஜிஆரை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. விஜயும் அதே மாதிரியே கொண்டு வர்றாங்க. பட் எம்ஜிஆர் செய்த ஒரு புத்திசாலித்தனத்தை விஜய் செய்யணும். அது என்னன்னா, ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டின்னு ஒன்று எம்ஜிஆர் கிட்ட இருக்கும். புத்திசாலிகள்னு ஒருத்தர் கூடவே இருப்பாங்க. எல்லாருடைய பேச்சையும் அவர் கேட்பார். கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவார். அவரும் வெளியில் இஷ்டத்துக்குலாம் வர முடியாது. எம்ஜிஆர் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா சாதாரணமாக வந்துட முடியுமா? ரஜினி மாதிரி ஆன்மீக சிந்தனை உள்ளவர் முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு சாதாரணமாக போவாங்க. தன்னை வருத்தி கொண்டு அதே சுகத்தை அனுபவிப்பாங்க. இவங்களால அப்படி பண்ண முடியாது.
இவங்க வந்தாங்கன்னா அந்த மார்க்கெட் ஸ்தம்பிக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போது எம்ஜிஆர் கிட்ட இருந்து காப்பி பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டி வச்சுக்கோங்க, புத்திசாலிகளை கையில் வச்சுக்கோங்க. அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவருக்கு சொல்றதை கேளுங்க, அது போதும். அதுக்கப்புறம் ஆண்டவன் உங்களுக்கு சொல்லுவான் நீங்கள் நல்லதை பண்ணுங்கன்னு நம்ம இவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் இந்த அப்பீஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் முஸ்லீம் அப்படிங்கிறது வந்து ராகுல் காந்திக்கு எப்படி போச்சுன்னு நீங்கள் பார்க்கணும். இவங்கெல்லாம் நாளைக்கு களத்தில் இருக்க போகிறவங்க, கூட்டணியாக இருந்தால் ஜெயிக்க போகிறாங்க, தனியாக இருந்தால் தோக்க போகிறாங்க. திமுக எப்படியும் 23,400 கோடி செலவு பண்ணி அடுத்த எலெக்ஷனை சந்திக்க போகுது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் கர்நாடகாவில் பட்ஜெட் வருது சார். தயவுசெய்து இதை பார்த்துட்டு இருக்கிற இஸ்லாத் சகோதரர்களோ கிறிஸ்தவ சகோதரர்களோ, நான் வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் வந்து தனி கவனம் செலுத்தினாலே இன்னொரு குழந்தைக்கு சாதாரணமாகவே கோபம் வரும். தங்கையோ தம்பியோ பிறந்துட்ட உடனே அண்ணனுக்கோ அக்காவுக்கோ கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் வரும் அப்பா அம்மா மேலே. அந்த ஆங்கிலேருந்து தான் நான் பேசுகிறேன் சார். என்ன தெரியுமா சொல்கிறாங்க, முஸ்லீம் லீக் பட்ஜெட்டாகவே அதை நீங்கள் சொல்லிடலாம். எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அரசு அளிக்கும் ஒப்பந்தங்கள் டெண்டர்களில் முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு. டெண்டரில் சார், டெண்டரில் நானும் நீங்களும் சண்டை போட போகிறோம். இந்த கட்டடத்தை 100 ரூபாயில் கட்டி கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, இல்லைங்க 110 ஆகும்னு நான் சொல்லுவேன். 100 ரூபாய்க்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட குவாலிட்டி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் தனி ஒதுக்கீடு. அரசு அளிக்கும் ஒப்பந்தங்கள் டெண்டர்களில் முஸ்லீமுக்கு தனி ஒதுக்கீடு. வஃப்து பாரிய பாதுகாப்புக்கு 150 கோடி. எதுக்கு பாதுகாக்கிறீங்க? ஏற்கனவே நரசிம்மராவ் பாதுகாத்து, மன்மோகன் சிங் பாதுகாத்து, அதுக்கு முன்னாடி நேரு பாதுகாத்து தான் 8 லட்சம் ஏக்கர் கையில் வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் தனியாக என்ன பாதுகாக்க போகிறீங்கன்னு தெரியல. உருது வழி கல்விக்கு 100 கோடி. இது வேணா நியாயம். ஒரு மொழி வழி கல்விக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இமாமங்களின் மாத சம்பளம் 6,000 ரூபாய் ஆக உயர்த்தப்படும். இதெல்லாம் பட்ஜெட்டில் வருது சார். முஸ்லீம் பெண்களுக்கு 50,000 ரூபாய் திருமணத்துக்கு வழங்கப்படும். எனக்கு அது பெண்களுக்குன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முஸ்லீம் பெண்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை திருமணம் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். 2வது திருமணத்துக்குள்ளே அவங்க போகலை, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு 50,000தோட முடிஞ்சு போயிடும். மாற்றி யோசிச்சிட்டாங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம், அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் ஐடிஐயா சார். முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஐடிஐ தொடங்க போகிறாங்க. எதுக்கு? இவங்களால வர முடியலையா? காரு பஸ் இல்லையா? இவங்க ஏதாவது ஜம்ப் பண்ணி போய் ஐடிஐயில் சேர்ந்துக்க போகிறாங்களா? எதுக்கு அங்கே மட்டும் பண்ணணும் தெரியல. இன்னொன்று வந்து முஸ்லீம் மாணவிகளுக்கு விடுதிகளுடன் கூடிய பியூசி கல்லூரிகள் திறக்கப்படும். இது பட்ஜெட்டில் வருது சார். இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய நோக்கம் இந்துக்களும் இஸ்லாத் சகோதரர்களும் சண்டை போடணுங்கிறது தான் உங்கள் நோக்கம். சண்டை போட்டால் உங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது அபத்தம், முட்டாள்தனம். இதையெல்லாம் செய்ய துணிஞ்சிங்கன்னா பிஜேபி அதனுடைய ஆங்கிலே வேறு விதமாக டீல் பண்ணோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அரசியல் விவகாரத்தில் நம்ம இதை பார்த்தோம்னா, திமுக வந்து கிட்டத்தட்ட பல வருடமாக ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்துக்களை வந்து இந்துக்களோட அந்த கலாச்சாரத்தையோ அவங்க வழிபடுற கடவுளையோ கிட்டத்தட்ட வந்து ஒரு கேவலமாகவோ மட்டமாகவோ பேசி அசிங்கமாகவோ பேசி அது வந்து ஒரு சில பேர் குளிர்விக்கிறதுக்காக அப்படி நடந்து, அதுக்கு பிறகு வந்து பண்டிகைகள், இஸ்லாம் பண்டிகை, கிறிஸ்தவ பண்டிகை வாழ்த்து தெரிவிக்கிறதும், இப்படி கிட்டத்தட்ட பல வருடமாக சேர்த்து வச்ச அந்த ஓட் பேங்கை இவர் நேற்று ஒரே ஒரு நாள் வந்து இஃப்தார் நோம்பில் கலந்து அதை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு வார்த்தை மாற்றம், அடைத்து வைத்த அந்த ஓட் பேங்கை இவர் திறந்து விட்டுருவாருன்னு பயப்படுறாங்க. அடைத்து தான் வச்சுருக்காங்க. பிரிவினைவாதம் தான் சார் திமுகவுடைய நோக்கம். பிரிவினைவாதத்தை திருப்திப்படுத்தாமல் எதையுமே அவங்களால பண்ண முடியாது. அதனால தான் இப்போ இந்த மொழிப்போர் கதையெல்லாம் பேசுகிறாங்க. அடிக்கடி தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே வர்றாங்க. இந்த பிரிவினைவாதத்தில் இவங்க வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாத்தவர்களையும் இவர்களாக போய் திணிக்கிறாங்க. மைனாரிட்டிங்கிற ஆங்கிளில் இவங்களாக போய் திணிக்கிறாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 85% இஸ்லாத் சகோதரர்கள் இந்தியர்களாக தான் வாழறாங்க, 94% கிறிஸ்தவர்கள் இந்தியர்களாக தான் வாழறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. இவங்க திணிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் பிரிவினைவாதிகள் தான். பிரிவினைவாதிகள் தான் இந்த போதை மருந்து உள்ளே கொண்டு வந்து எத்தனை மக்கள் சாகிறாங்களோ அத்தனை நல்லது. தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ எத்தனை மக்கள் சாகுறாங்களோ அவ்வளோ நல்லது. இஸ்லாத் சகோதரர்கள் இந்த கெட்ட இந்த பழக்கத்துக்குள்ளே போக மாட்டாங்க. கிறிஸ்துவத்திலையும் அது வேறு விதமாக நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டமாக நடக்கும். அவங்க அது வந்து பெரிய விஷயமாகவும் பார்க்க மாட்டாங்க, மட்டுப்படுத்தியும் போக மாட்டாங்க கெட்ட பழக்கங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்துக்கள் தான் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒரு இஸ்லாம் கூட்டத்துக்குள்ளே போயிட்டு ஹிந்து திருமணம் ஆபாசமானதுன்னு பேசுகிற அளவுக்கு கேவலமாக இறங்குறீங்க.
உங்களால் தான் அதெல்லாம் முடியும், வேற ஒருத்தர் சத்தியமாக பண்ண மாட்டான். உண்மையிலேயே அங்கே உட்காந்துருந்தவங்க, ஏய் நீ என் திருமணத்தை பற்றி பேசு, எதுக்கு தேவையில்லாம அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருக்கணும். அதையும் அவங்க சொல்லலை பாவம். நான் அடைத்து வைக்கப்படுகிறாருன்றதுக்காக சொல்கிறேன். இதை கையில் வைக்கிறாரு விஜய்ங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் தெளிவாக இருக்குது. முல்லை முள்ளால் தான் எடுத்தாகணும். இவங்க எடுக்கிறது தான் நல்லது. நீங்கள் என்ன கதை சொன்னாலும் இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லி ஐயா திமுக இப்படி பிளான் பண்ணுறாங்க, உங்களை வந்து கவுக்குறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னாலும் பெண்கள் வாக்கு விஜய்க்கு போகிறத உங்களால் தடுக்க முடியாது. அவங்கக்கிட்ட போய் உட்காந்து சொல்லுவீங்களா? இந்த மாதிரி விஜய் வந்து திமுகவுடைய வாக்கு வங்கியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவீங்களா? உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் இவங்க கொள்ளடிச்சாங்க, மாற்று ஏற்பாடு வரட்டும்ன்ட்டு போயிடுவாங்க. உங்களை கவலையை எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்கு கண்டிப்பாக விஜய்க்கு. ஸோ முல்லை முள்ளால் எடுக்கிறதுக்கு தயவுசெய்து இவங்களை பண்ண சொல்லுங்க. அவங்க பண்ணுற அத்தனை தப்பையும் பண்ண சொல்லுங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மதத்துக்குள்ளே கை வைக்காது. அது வச்சிங்கன்னா அது ஆபத்தாக தான் கொண்டு போய் விடும். அது இன்றைக்கி 65% இந்துக்கள் நல்லா இருக்காங்க, 35% தூங்குறாங்கங்கிறதுனால இந்த வேலையெல்லாம் உங்களால் பண்ண முடியுது. இந்த 35 எந்திரிச்சுதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். மிக்க நன்றி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.